எல்லாருக்கும் வணக்கம். தேர்தல் ரிசல்ட் தெரிஞ்சு 4-5 நாள் ஆயிடுச்சு. இன்னமும் வந்துட்டு விஜயை சிஎம் ஆக்காத இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஆக்சுவலி அப்போ நாங்கள் ஓட்டு போட்டவங்களாம் நாங்கள் எல்லாம் முட்டாளா? எதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டோம்? இவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிருக்காருன்னா அவர் தான் சிஎம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கோம். அதெல்லாம் இது பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் கூட்டணியில் சேர்றேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் நாங்கள் விட்டுருவோமா? அப்போ நாங்களாம் என்ன முட்டாளா ஓட்டு போட்டவங்களா? விஜய் சிஎம் ஆகிறதுக்காக நாங்கள் போராட்டம் போடுறது கூட தயாராக இருப்போம். ஏன்னா விஜய் தான் சிஎம்மும் ஆகணும்னு ஓட்டு போட்டிருக்கோம். அதாவது புருஷனுக்கு தெரியாத, பொண்டாட்டிக்கு தெரியாத, தாத்தாவுக்கு தெரியாத, ஆயாவுக்கு தெரியாத அப்படிலாம் போட்டிருக்காங்க. தெரியாத மீன் அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த ஈவன் எங்கள் வீட்டில் கூட எங்கள் அப்பா ஏடிஎம்கே. டெய்லி எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனை வந்துட்டுருக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாத்தையும் மீறி, எல்லா பிரச்சனையும் மீறி விஜய் தான் சிஎம் ஆகணும், விஜய் தான் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு, விஜய் தான் ஒரு நல்ல ஆட்சி எங்களுக்கு கொடுப்பாருன்னு நாங்கள் இவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சுருக்கோம். இதெல்லாம் மீறி எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடலாமா? எனக்கு தெரியும் நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்லி கேட்குற அப்படின்னு சொன்னால், விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போட்டிருந்தா அவர் எந்நேரம் சிஎம் ஆகியிருப்பார்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். லாஸ்ட்டு எலெக்ஷன் வரையும் பிள்ளைங்களுக்கு எலெக்ஷன்னா என்னன்னே தெரியாது. அதை பற்றி ஒரு பெருசாக யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க. அது ஏதோ அது அது எல்லாம் போகிற மாதிரி அதுவும் ஒரு பக்கம் போகுது அப்படின்ற மாதிரி தான். ஆனால் இந்த டைமு சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான பாட்டிலேருந்து தெரியாதவங்கெல்லாம் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நிலவரம் என்னன்னு கேட்டு அப்போது மக்களுக்குள்ளேயும் எவ்வளோ வேதனைகள்லாம் இருந்திருக்கு. இது என்ன சரியில்லை, இப்போ தான் நல்லா வரப்போகுது, இனிமேல் தான் நல்லா ஆட்சி வரப்போகுது, இனிமேல் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலும் எல்லோரும் ஓட்டு போட்டிருக்காங்க. அதெல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி மக்களெல்லாம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி படுத்திட்டு இருக்கீங்களா? நீங்கள் அவர் சிஎம் ஆகிறதுக்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். கண்டிப்பாக போராட்டமே பண்ணுவோம்.